ரவி வீட்டுக்கு ரொம்ப கோவமா வராங்க. வந்தது மட்டும் இல்லாம, "எங்க ரோகிணி அண்ணி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மனோஜ்ட்ட. "உள்ள தான்டா இருக்கா. என்னடா வந்து வராதமா ரோகிணி போய் கேட்குற? என்னாச்சுடா உனக்கு? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அவங்கள வர சொல்லு. அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரவியோட சத்தத்த கேட்டு விஜயா வராங்க. "என்னடா எப்பவுமே இந்த முத்து தான் வந்து ஏதாவது தாம் தூம்னு கூச்சுக்கிட்டு இருப்பான். நீ சத்தமே இருக்காது. உன் சத்தமே வீட்ல இருக்கிறியா இல்லையான்னு கூட தெரியாது. இருக்கிற இடம் தெரியாம இருப்ப. என்னாச்சுடா இவ்வளோ தூரம் கோவப்படுற அளவுக்கு என்ன பிரச்சனையாச்சு? சொல்லுடா." அப்படின்னு சொல்றாங்க. "அண்ணி வரட்டும். அவங்ககிட்ட கேட்குறேன். அதுக்கப்புறம் நான் பேசுறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "யாருடா வர சொன்னது? பூ கட்டுறவளா? அவ ஏதாவது பண்ணியிருப்பா எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா அண்ணியெல்லாம் ஒன்றும் அந்த அண்ணியெல்லாம் ஒன்றும் பண்ணல. ரோகிணி அண்ணியை நான் சொல்கிறேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. "இவளா? இவ ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணியிருப்பா, பொய் பேசியிருப்பா. என்னடா பண்ணா? உன் விஷயத்தில் என்னடா பண்ணா? அமைதியாகவே இருக்க மாட்டாளே. ஏன் ரோகிணி இங்கே வா வெளில." அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எல்லாரும் நம்மளை கூப்பிட்டுட்டு இருக்காங்க என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பதறி போய் வந்து ரோகிணியும் வெளில வராங்க. அடுத்ததா மகாராணி, "ரவியோட விஷயத்தில் என்னத்த பண்ணி தொலைஞ்ச? என்ன போய் பேசின சொல்லு." அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் எதுவும் பண்ணலையாங்க ஆண்டி." அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரோஹிணிக்கு சந்தேகம் வந்துடுது. ஒருவேளை நீத்து போய் பார்த்துட்டு வந்த விஷயம் இது ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ தெரியலையே. வேறு எதுக்கும் நம்மளை வந்து ரவி இவ்வளோ தூரம் கோவப்பட்டெல்லாம் கூப்பிட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, "என்னாச்சுங்க ரவி?" அப்படின்னு சொல்கிறாங்க. "சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாதீங்க அண்ணி." அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏய் உங்கள் அண்ணிகிட்ட பேசிட்டு இருக்கிற நான் இருக்கா?" அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பேசுகிறாங்க. "எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு கரெக்டாக அவங்களுடைய எல்லையில் இருந்தாங்கன்னா நம்ம எதுக்கு போய் இப்படிலாம் பேச போகிறோம்? நம்மளை பேச வைக்கிறாங்கல்ல." அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடா உன் பேச்சு இன்னைக்கு வேறு மாதிரி விதமாக இருக்குது." அப்படின்னு சொல்கிறாங்க. "அவன் அண்ணியே கேளு என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு." அப்படின்னு, "நான் எதுவும் பண்ணலையே ரவி." அப்படின்னு சொல்கிறாங்க. "சும்மா சொல்லாதீங்க அண்ணி. எதுக்கு நீங்கள் ஹோட்டலுக்கு வந்தீங்க?" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏண்டா ஹோட்டலுக்கு வந்ததுக்கெல்லாமாடா வந்து சண்டை போடுவேன்?" அப்படின்னு சொல்கிறாங்க. "சொல்லப்போனால் நீ சந்தோஷம் தான் படணும். உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகுதுல, நாங்கள் வந்து சாப்பிட்றோம்ல." அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாம், எங்கே வந்து அவங்க சாப்பிட்டாங்க? அந்த வேலையை தவிர மீதி எல்லா வேலையும் பார்த்து வந்துருக்குறாங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரோஹிணி கன்ஃபார்ம் ஆயிடுது. கன்ஃபார்மாக நீத்து தான் ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, "என்னாச்சுங்க ரவி?" "நான் ஆமாம் ஹோட்டலுக்கு வந்தேன். நான் அந்த பக்கமாக கிளைண்ட் ஒருத்தவங்களை பார்க்க வந்தேன். அதனால் வந்து பார்த்தேன்." அப்படின்னு சொல்லி, "நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்டு அதோட போயிருந்துருக்கலாம். தேவையில்லாமல் எதுக்கு நீத்துக்கிட்டலாம் நீங்கள் பேசுனீங்க?" அப்படின்னு சொல்கிறாங்க. "நீத்துக்கிட்ட பேசினாலா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. "என்னடி நீ என்னமோ வந்து மலேசியாவில் உங்கள் அப்பா வந்து கோடீஸ்வரர் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்துற பொண்ணுன்னு நினச்சிட்டியா? அவளை பார்த்தாவே தெரியலையே, கண் கூடாவே பார்த்தாவே தெரியலையே, பணக்கார வீட்டு பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் அவள் எத்தனை ஹோட்டல் நடத்திட்டு இருக்கிற, தனியாக ஒரு பொண்ணை எவ்வளோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறா. அவகிட்ட போய் உங்களோட வேலைத்தனத்தை எனத்த காமிச்சு நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "இல்லைம்மா அங்கே வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாமல் இவங்க சாப்பிட்டு நீத்துக்கிட்ட எப்பவும் போல் ஜஸ்ட் லைக் தட் பேசிட்டு ஃப்ரெண்டாக பேசிட்டு மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. அது பண்ணாமல் இவங்க தேவையில்லாமல் என் பர்சனல்லாம் பேசியிருக்கிறாங்கப்பா." அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடா பேசுனா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீங்களே கேளுங்க உங்கள் மருமகிட்ட." அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பண்ணி வச்சு தொலைஞ்சா சொல்லு." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அது ஒன்றும் இல்லை, நான் ஜென்ரலாக தான் பேசினேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க என்னையும் நீத்துவும் வச்சு சந்தேகப்படுற மாதிரி ஏதோ சும்மா பேசியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீத்துவோடைய கல்யாண விஷயத்தெல்லாம் பேசியிருக்கிறாங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. "நீ நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு அந்த பொண்ணை போய் பார்த்து கல்யாண விஷயத்தெல்லாம் பேசுகிற? உனக்கு என்ன தேவை இருக்குது?" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்ருதியும், "நானும் வந்து ரோஹிணிகிட்ட பேசணும்னு தான் நினச்சேன்." "ரோஹிணி நீங்கள் எதுக்கு போய் எங்கள் அம்மாவை பார்த்தீங்க?" அப்படின்னு சொல்கிறாங்க. "உங்கள் அம்மாவை நானா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சும்மா சொல்ல நினைக்காதீங்க. நானே உங்கள்கிட்ட எப்படி கேட்குறேன்னு தெரியாமல் தான் இருந்துட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கதோ கரெக்டாக வந்து ரவியோட சத்தம் கிடச்சுன்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து வெளில வந்தேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு, "என்னாச்சு ரவி?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ரவி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. "எதுக்குங்க, நானே வந்து நீத்துக்கிட்ட வந்து இது மாதிரிலாம் பேசுனதில்லை. அப்போ எனக்கு வந்து எப்போவுமே வந்து ரவி மேலே 100% 200% நம்பிக்கை இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எதுக்குங்க போய் தேவையே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் போய் பேசுகிறீங்க? நீத்து மேரேஜ் பற்றியெல்லாம் நீங்கள் எதுக்குங்க பேசணும்?" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற வந்து ரவி சொல்கிறாங்க, "அவங்களுக்கு ஏதோ காரியம் இருக்கணும், சும்மா எல்லாம் போய் பேசியிருக்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருங்க ரவி, போதும் பேசி முடிச்சிட்டிங்களா? நீங்கள் தேவையில்லாமல் இப்படி பேசாதீங்க. நான் ஜென்ரலாக தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க இப்படி வந்து உங்கள்கிட்ட ஒன்றுக்கு ரெண்டாக பேசி வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருங்க நீத்து ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். அவங்க அப்படிலாம் சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது. ஏன் வந்து இதை ஸ்ருதிக்கும் நீத்துக்கும் பிரச்சனை வந்தப்போ கூட அவங்க தான் தப்பை புரிஞ்சுட்டு வந்து வீட்டிலேயே வந்து மன்னிப்பு கேட்டு போனாங்க. அப்படிப்பட்டவங்க தான் அவங்க. ஆனால் வந்து நான் அவங்களை சப்போர்ட் பண்ணுறேன்லாம் நினைக்க வேண்டாம். ஆனால் வந்து அவங்க எல்லாம் பொய்யெல்லாம் எதுவும் சொல்லலை. நீங்கள் எதுக்குங்க போய் அவங்ககிட்ட அப்படிலாம் பேசுகிறீங்க நீ?" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஸ்ருதி கேட்குறாங்க, "அந்த விஷயம் இருக்கட்டும்டா, ரெண்டாவது இன்னொரு விஷயம் ஒன்று கேட்டே ஆகணும். எங்கள் அம்மாட்ட போய் இவங்க பணம் வாங்கியிருக்காங்க 2,00,000 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அப்படியே வந்து ரோஹிணி தலை சுற்றுது. ஐயோ யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போய் இவங்ககிட்டே சொல்லியிருக்காங்களே, அது சரி இவங்க பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. பணம் வாங்கினது மட்டும் இல்லாமல் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என் மம்மிகிட்ட நான் வந்து பேசினேன். பேசுகிறப்ப தான் வந்து எதேச்சியாக பேசுகிறப்ப தான் அவங்களும் சொல்லணும்லாம் சொல்லலை. திடீர்னு ஏதோ பேசுகிறப்போ வந்து பேச்சு வந்துருச்சு. அதனால் கேட்குறப்ப தான் சொன்னாங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு, அறிவு இருக்கா உனக்கு இல்லையா? போய் சம்மதிக்கிட்ட போய் பணத்தை கடன் வாங்கியிருக்க. உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு அறிவே இல்லையா? எதுக்கு போய் அங்கே போய் பணம் வாங்கின, அது 2,00,000 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜயா.
அப்போ கரெக்டாக முத்துவும் அண்ணாமலைய ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க. என்னாச்சு, ஏன் காலையில் இங்கே வந்து சாயந்தர நேரத்தில் இவ்வளோ பெரிய மாநாடு நடந்துட்டுருக்குது, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பலகுரல் நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இல்லை இவங்க போய் நீத்துவை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் மம்மிகிட்ட போய் பணம் வாங்கியிருக்காங்க, 2 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அண்ணாமலை ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. நீ நீத்துவை பார்த்தது கூட எனக்கு பெருசாக தெரியலமா, எதுக்கு போய் சம்மதிக்கிட்டு அவங்ககிட்ட போய் கை நீட்டி பணம் வாங்கினீங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, அவங்களே நம்ம குடும்பம் எப்போ பிரியும், பணம் கொடுத்து எப்படி உரைக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் எதுக்குங்க பணத்தை வாங்கினீங்க, நீங்கள் இது நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க முத்து, என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீங்கள் ஓட்டுக்கு பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வேணால் நடந்துட்டு போதுங்க, எதுக்குங்க நீங்கள் போய் ஸ்ருதியோடைய அம்மாட்ட போய் பணம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ரவியும் கோப்படுறாங்க. எதுக்குங்க அவங்ககிட்ட போய் பணம் வாங்குறீங்க, அவங்ககிட்ட கை நீட்டி பணமே வாங்கக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஸ்ருதி தான் ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறா அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ பணம் வாங்கிட்டு இருந்தான், அதுனா கூட அது அவங்க அம்மா கிட்ட அவள் வாங்குறா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது அப்படின்னு. இருக்கட்டுமே, எதுக்கு நீ அங்கே போய் வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போது மனோஜ் கிட்ட, ஏன்டா உனக்கு தெரியுமாடா இந்த விஷயம், இது 2 லட்ச ரூபா தான் பணம் வாங்கியிருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கே பணம் வாங்கின விஷயம் இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிற விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் உனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு நினப்பு இருக்குதா இல்லையா, என் பையன்கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்கிறதில்ல, நீயே எல்லாம் முடிவெடுத்து நீயே பண்ணிகிட்டு இருக்கிற, நீயே உனக்கு எதுக்கு அவ்வளோ பணம் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான், ஆண்டி நீங்கள் தான் இன்றைக்கி பணம் கேட்டீங்க, நகையோட பணம், அந்த பணத்தை கொடுக்குறக்கு எனக்கு வேறு வழி தெரியல, யாருக்கிட்ட கேட்டாலும் பணம் இல்லை, நான் ஸ்ருதிகிட்ட கூட தான் பணம் கேட்டேன், அவங்ககிட்டயும் இல்லை, அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு சொல்லிட்டு நம்ம இவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து கேட்டேன். கேட்டதுக்கு அவங்ககிட்ட பணம் இருந்ததுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல. ஆமாம், எனக்கு நீ 1 லட்ச ரூபா தானே கொடுத்தேன், மீதி 1 லட்ச ரூபா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க ஆண்டி, அந்த நகையை வாங்குறதுக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்ககிட்ட கடன் வாங்கினால அவங்களும் பணம் கேட்டாங்க, அது அவங்களுக்கும் கொடுக்க வேண்டியது இருந்தது, அதனால் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிற மனோஜ் சொல்கிறாங்க, ஏய் நீ வித்யாட்ட தானே பணம் கடன் வாங்கன்னு சொன்னேன், இப்போ எதுக்கு போய் ஸ்ருதி அவங்க அம்மாட்ட போய் கடன் வாங்கன்னு இப்போ சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. ஆமாம்ப்பா, நான் அந்த அம்மாவுக்கு கொடுத்த பணத்தை எப்படி ட்ரை பண்ணேன்னு சொல்லி கேட்டதுக்கு நான் வந்து வித்யாட்ட தான் வாங்கினேன்னு சொன்னேன். இப்போ பார்த்தா வந்துட்டு ஸ்ருதியோடைய அம்மாட்ட வாங்கியிருக்கா, எது உண்மை எது பொய்ன்னு எனக்கே ஒன்றும் புரியலப்பா, எதுக்கு ரோகிணி இப்படி பொய் மேலே பேசிகிட்டே இருக்கிற, உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாத்துக்குமே போகுதே, ஏன் நீ மற்றவங்கள கூட ஏமாற்றிருக்கலாம், என்கிட்ட ஏன் கூட இதை கூட சொல்லாம விட்டேன், இதில் என்ன இருக்குது, நான் ஸ்ருதி அம்மாட்ட தான் பணம் வாங்கணும்னு சொல்லியிருந்தா பிரச்சனை முடிஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நான் வந்து இந்த வீட்டுக்கு சம்மந்திக்கிட்ட போய் நான் பணம் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு விஷயத்த அத்தை ஆண்டி எல்லோரும் கேட்டாங்கன்னா இப்போ எப்படி நீங்கள் என்னை வந்து பார்க்க டென்ஷன் ஆகுறீங்க, அதே போல் தான் அவங்க, அதனால தான் நான் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், மற்றபடி அப்போதைக்கு எனக்கு ஆன்ட்டிக்கு பணம் கொடுக்கணும் மட்டும் தான் தோணுச்சு, மற்றபடி இவங்ககிட்ட வாங்கலாமா வேண்டாமான்னு கூட நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களாங்க, என்னமோ சொன்னீங்க, பொய்யே பேச மாட்டேன் சத்தியம் பண்ணுன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டீங்க, நீங்களும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து, இப்போ மறுபடியும் திரும்ப பொய் தான் பேசிகிட்டு இருக்கா, இதுக்கு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாம சொல்கிறாங்க, ரோகிணி நீ ரொம்ப தப்பு பண்ணுற, நீயே யாருக்கிட்ட எதுவும் வேணக்கூடாதோ அந்த வேலையை நீ பார்த்துட்ருக்குற, நீயே வேலையை அவங்களுக்கு பணத்தை திரும்ப கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக தானே பணத்தை சேர்த்து கொடுக்க முடியும், ஒரே டைமில் என்னால் 2 லட்ச ரூபா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது முத்து சொல்கிறாங்க, ஏன் பார்லரம்மா நீங்கள் யார்கிட்ட வேணால் கடன் வாங்கியிருக்கலாம், ஏன் நீங்கள் தான் அடிக்கடி சிட்டிக்கிட்ட போய் பணம் வாங்குவீங்களா, அங்கே போய் வாங்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்கு இங்கே போய் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கட்டு இல்லை சிட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, அவங்கள்டையும் சண்டை போட்டிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்ககிட்ட ஆல்ரெடி வாங்கின பணத்தையும் என்ன திரும்ப கொடுக்காம இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஊரை சுற்றி கடனை தான் வாங்கி வச்சுட்டு இருக்கிற இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்குறாங்க. டே பார்த்துக்கடா, கடைசியில் உந்தலையில் தான் வந்து விடியும், புருஷன் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விடியும், பார்த்துக்கடா அவன் என்னமோ பண்ணுறா, ஆனால் தப்பு பண்ணுறான்னு மட்டும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி விஜய் ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறாங்க.